வணக்கம் அன்பான தனுசு ராசி நேயர்களுக்கு ஆடி மாத ராசி பலன் 17/7/2025 வியாழக்கிழமையில் இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. இந்த மாதங்களிலே விசேஷங்கள் என்று சொல்லக்கூடிய ஆடி 18 என்பது நடைபெற இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து அதற்கு முன்பே ஆடி மாதம் 8ஆம் தேதி ஆடி அமாவாசை என்பது சூரியனும் சந்திரனும் தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்தில் இணையும் போது இந்த அமாவாசை என்பது நடைபெறுகின்றது. இந்த அமாவாசைகளிலே நம்மளுடைய முன்னோர்களை நினைவு கூர்ந்து அந்த நாட்களிலே விரதம் இருந்து அவர்களுக்கு தேவையான விசேஷங்களை செய்து வர அவர்களுடைய அனுக்கிரகம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த வகையில் ஆடி அமாவாசை அனுசரிக்கப்படுகிறது. ஆடி மாதம் 8ஆம் தேதி ஆடி 18 என்பது இந்த காலகட்டங்களிலே இந்த மாங்கல்யங்களை பிரித்து போடுவதற்கு புதிதாக தம்பதியர்கள் திருமணமானவர்களுடைய மாங்கல்யங்களை பிரித்து மற்றொரு கயிறில் இடுவார்கள். அந்த விசேஷங்கள் வெகு விமர்சையாக இந்த ஆடி மாதம் 18 என்பது நடைபெறுகின்றது. மிகவும் இந்த மாதங்களிலே இந்த மாதத்தை பொறுத்தவரை குரு சுக்கிரன் இணைகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே நடைபெறுகின்றது. அது மட்டுமல்ல, தனுசு ராசிக்கு 5-12 என்று சொல்லக்கூடிய விரயமும் பஞ்சமசானமும் பூர்வ புண்ணிய சாணத்தையும் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பலம் பெற்று திரிகோணத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று அவருடைய அனுகிரகம் 4ஆம் இடத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்காதவர்களுக்கு பெறாதவர்களுக்கு வித்து வாங்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு அனுகிரகங்களை உங்களுக்கு நவகிரக நாயகர்கள் குரு சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவர் கேந்திர ஸ்தானத்திலே பலம் பெற்று அவர்களுடைய அனுகிரகம் உங்களுடைய ராசியை பார்க்கின்றது. குரு சுக்கிரன் பார்க்க இருக்கின்ற இந்த மாதம் முழுக்க அற்புதமான நல்ல மாற்றங்களை, அதாவது தங்க நகைகள் வாங்கக்கூடியவர்களுக்கும் விற்கக்கூடியவர்களுக்கும் கணவன் மனைவிகளுக்குள்ளே கூட்டாளி தொழில் இது சம்பந்தப்பட்ட இடங்களிலே நல்லதொரு வெற்றிகளை கொடுக்க இருக்கின்றது. புதிதாக நகை வாங்கக்கூடியவர்களுக்கும் நகை சேராதவர்களுக்கும் சேரக்கூடிய அற்புதமான இந்த ஆடி மாதங்களிலே பலதரப்பட்ட யோக பலன்களை தாங்கி இந்த மாதம் என்பது, அதுவும் வியாழக்கிழமை குரு பகவானுடைய நாளிலே பரிபூர்ணமாக தனுசு ராசிக்கு 4 ராசிநாதன் ராசியை பார்க்கின்ற அற்புதம். இந்த ராசியை பார்க்கின்றது என்பது குரு சுக்கிரன் மட்டுமல்ல, இங்கே செவ்வாய் பகவானுடைய பார்வையும் 4வது பார்வையாக இங்கே ராசியை பார்க்கின்ற பொழுது 12 ராசிகளிலே இந்த தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே மிகவும் ஆடி மாதம் என்பது அற்புதத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு மாதமாக பிறக்க இருக்கின்றது. அதுவும் வியாழக்கிழமையிலேயே உங்களுடைய ராசி என்பது பரிபூர்ணமாக வெளிச்சத்திலே இருக்கக்கூடிய, இது நாள் வரையில் இல்லாத வெளிச்சத்தை காட்டக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. காரணம், உங்களுடைய பஞ்சமாதிபதி செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றார். 7ஆம் இடத்திலிருந்து குரு பகவானும் சுக்கிர பகவானும் லாபாதிபதியும் தனக்காரகனும் புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடியவரும் இருவருமே தனத்தையும் பொருளாதாரத்தையும் கூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதத்தையும் உயர்ந்த அந்தஸ்துகளையும் கணவன் மனைவி கிடைக்காதவர்களுக்கும் கிடைக்கக்கூடியதற்கும், அதாவது நீங்கள் எதிர்பாராம தானாகவே வந்து சேர கணவன் மனைவி சொத்து சுகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே உங்களுக்கு நடைபெற இருக்கின்றது. அதற்கு ஏன் அப்படி இருக்கின்றது என்று கேட்டால், 6-11 கூடியவரும் 6 ருண சத்ரு சானாதிபதி லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதர கலத்திர காரகனும் 2 சுப கிரகங்கள் சேர்ந்து உங்களுடைய 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க இருக்கின்றது. அந்த பார்க்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே பரிபூர்ணமாக உங்கள் வெளிச்சத்தை கொடுக்கின்றது. இந்த ஆடி என்பதே உங்களுக்கு அற்புதத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு மாதமாக பிறக்க இருக்கின்றது. அந்த பிறக்கின்ற மாதமும் உங்களுக்கு சந்திர பகவான் 8 குடையவரும் கேந்திர ஸ்தானங்களிலே 4ஆம் இடத்திலே பலம் பெற்று அவரும் 10ஆம் இடத்திலே இந்த காலகட்டங்களிலே இந்த பிறக்கின்ற மாதங்களிலே சந்திர பகவான் சனி பகவான் இருந்தாலும் கூட அங்கே 10ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்கின்ற ஒரு அற்புதம், மிகவும் அற்புதம். திரிகோணத்திலே இருக்கின்ற செவ்வாய் பகவானும் நல்லதொரு பலன்களை தகப்பனார்களால் உயர்ந்த அந்தஸ்து மதிப்பு மரியாதை என்று சொல்லக்கூடிய ஒரு இடங்களிலே இருக்கின்றது. தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி சனி பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை தொழில்காரகன் உங்களுக்கு இங்கே பார்க்கின்றது. இந்த மாதங்களிலே சனி செவ்வாயின் தொடர்புகள் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு சனி பகவான் 2-3 கூடியவர் முயற்சி சாணாதிபதியும் தனம் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவர். கேந்திர ஸ்தானங்களிலே 10ஆம் இடத்தை தொழில் நடத்தக்கூடியவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதம் என்பது நடைபெற இருக்கின்றது. நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. கடந்த நாட்களிலே இந்த செவ்வாய் பகவான் 9லிருந்து உங்களுடைய 3ஆம் இடத்திலே பார்த்தாலும் அங்கே குருவின் அனுக்கிரகம் கிடைக்கின்றதுனாலேயும் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இளைய சகோதரன் மூத்த சகோதரர் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு கிடைக்கின்றது. பூர்வ புண்ணியாதிபதி பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய சிந்தனை வாக்குகள் அனைத்தும் விரயசானம் என்று சொல்லக்கூடிய வெளியூர் செல்லக்கூடிய அவர் விரையாதிபதியாகவும் இருந்து 10ஆம் இடத்தில் இருந்து அவருடைய பார்வையும் 4ஆம் இடம் ராசியையும் பார்க்கின்றது. உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கிரகங்கள் என்று எத்தனை கிரகங்கள் பார்க்குது என்று சொன்னால், இங்கே இந்த மாதங்களிலே உங்களுக்கு
செவ்வாய் பகவானுடைய பார்வை ராசியை பார்க்க இருக்கின்றது. உங்களுடைய தனுசு ராசியை பார்க்கின்றது. குரு பகவானும் ராசியை பார்க்க இருக்கின்றது. சுக்கிர பகவானும் ராசியை பார்க்கின்றது. சந்திர பகவானும் ராசியை பார்க்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் உங்களுக்கு 4 கிரகங்களின் பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. உங்களுடைய ராசிநாதன் முயற்சி சாணத்திலே ராகு பகவான் வாங்கிய நட்சத்திரம் என்பது அவருடைய ஸ்டார் என்பது இங்கே குரு பகவானுடைய ஸ்டார்லேயும் ராகு பகவானுடைய ஸ்டார் நட்சத்திரத்திலே சென்று கொண்டிருக்கின்ற இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு 6ஆம் இடம், தொழில், வேலை, எடுக்கின்ற ஆசை அபிலாஷைகள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே வாரி வழங்கப்படுகின்ற ஒரு அமைப்புகளிலே நவக்கிரக நாயகர்களின் பார்வை என்பது ராசியிலே 4 கிரகங்களின் பார்வை. செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை மட்டுமல்ல அவருடைய 8ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய பார்வையும் உங்களுடைய 5ஆம் இடத்திலே பூர்வ புண்ணியாதிபதி தன்னுடைய சொந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே குலதெய்வங்களின் அருள் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. வெளியூர் செல்லக்கூடிய தொழில்களுக்காக வேலைகளுக்காக நகரக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புத வேலை வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம். வீடு வாசல் சொத்து சுகங்களிலே இதனால் வரையில் பலதரப்பட்ட தடை தாமதங்கள் இருந்தாலும் ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை இந்த ஆடி மாதங்களிலே அடியெடுத்து வைக்கின்ற நவக்கிரக நாயகர்கள் சுக்கிர பகவான் 6 கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று ராசியை பார்க்கின்றது என்பது அவர் களத்திர காரகனாகவும் மூத்த சகோதரியை குறிக்கக்கூடிய சாணாதிபதி ஆசை அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர். குரு சுக்கிரனுடைய இணைவினை 7ஆம் இடத்திலே 7ஆம் இடம் என்பது கணவன் மனைவிகளை குறிக்கக்கூடியது, கூட்டு தொழில்களை குறிக்கக்கூடியது, நண்பர்களை உறவினர்களை குறிக்கக்கூடிய இந்த 7ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்திலே இந்த மாதம் என்பது ஆடி மாதம் 2ஆம் தேதி என்பது புதன் பகவான் வக்ரமாயி ஆடி 26ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் புதன் பகவான். செவ்வாய் பகவான் 9ல் இருந்து 10ஆம் இடத்துக்கு தனுசு ராசிக்கு கன்னி ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றது என்பது மிகவும் அற்புதம். இங்கே சுக்கிர பகவான் 11ஆம் தேதி கன்னி ராசிக்கு 6ல் இருந்து 7ஆம் இடத்துக்கு வரப்போகின்றார். செவ்வாய் பகவான் 13ஆம் தேதி உங்களுடைய கன்னி ராசியிலே செல்ல இருக்கின்றால் கிரகங்களின் சஞ்சாரம் என்பது மிகவும் அற்புதத்தை கொடுக்கின்றது. அந்த வகையிலே குரு சுக்கிரனின் தொடர்பு, சனி பகவானுடைய தொடர்பு ராசியிலே இருக்கின்றது. பஞ்சமாதிபதியின் தொடர்பு உங்களுடைய ராசியை இருக்கின்ற காரணத்தினாலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் குழந்தைகளின் நலன்களிலே வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கும் படிக்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்கள் இந்த மாதங்களிலே நீங்கள் எதிர்பார்க்கலாம். களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு அவர் 6-11 குடையவர் என்ற ஆசை அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர். நீங்கள் இதனால் வரையில் எதிர்பார்த்த வீடு வாசல் சொத்து சுகங்கள் இந்த மண்மனை வாகனங்களை குறிக்கக்கூடிய குரு பகவான் மண்மனை வாகனங்களை குறிக்கக்கூடிய இங்கே சுக்கிர பகவான் சந்திர பகவானும் இந்த நவக்கிரக நாயகர்கள் வீடு வாசல்களுக்கு அழகுகள் ஜொலிக்க வேண்டும் என்பது சுக்கிர பகவான் கேந்திர ஸ்தானங்களிலே திரிகோண ஸ்தானங்களிலே பலம்பெற்று இருக்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக அற்புதத்தை கொடுக்கின்ற வகையிலே ஜாதகங்கள் அமையப்படுகின்றது. அந்த வகையிலேயே இந்த கோச்சார கிரகங்கள் தனுசு ராசிக்கு அழகுகளுக்கு ஜொலிக்கிற அளவிற்கு சுக்கிர பகவான் கேந்திர ஸ்தானங்களிலே குரு பகவானுடன் நினைவுடனும் இந்த மிதுன ராசி அதிபதியும் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருந்தாலும் சுய நட்சத்திரத்திலேயே அவர் வக்ரத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே கணவன் மனைவி அமையாதவர்களுக்கும் தொழில்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே நீங்கள் நடைபெறுகின்றீர்கள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. தனுசு ராசியை பொறுத்தவரையில் இது காலபுருஷ தத்துவத்தில் தத்துவார்த்த ரீதியிலே இது 9வது இடத்திலே உயர்ந்த மனிதராகவும் பெரிய மனிதராகவும் பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் உயர்ந்த தொழில்களிலே அற்புதமாக பவனி வருகின்ற ஒரு நல்லதொரு கருத்துக்களையும் இது 3வது திரிகோணத்தில் அமையப்பெற்ற இந்த தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஆடி மாத ராசி பலன்களிலே மிகவும் அற்புதம். ஆடி 18 என்பது புதிதாக தம்பதியர்கள் கல்யாணமானவர்களுடைய இந்த மாங்கல்ய சாணங்களை அந்த தாலி பிரிக்கி போடுதல் என்று சொல்வார்கள். அந்த தாலி பிரிக்கி போடுதல் ஒரு கயிறு பழைய கயிறில் இருந்து புதிதாக கயிறு மாற்றக்கூடிய இந்த அற்புதமான பெரியோர்களின் ஆசியுடன் அற்புதமான அந்த ஆடிப்பெருக்கு என்பது நடைபெற இருக்கின்றது. இந்த மாதங்களிலே ஆடி 8ஆம் தேதி என்பது ஆடி அமாவாசையும் பிறக்க இருக்கின்றது. இந்த ஆடி அமாவாசை என்று சொல்லக்கூடிய முன்னோர்களின் நினைவு கூர்ந்து செய்யக்கூடிய இந்த ஆடி அமாவாசை இதுகளிலே கலந்து கொள்ளாதவர்கள் கண்டிப்பாக பெரியோர்களை நினைவு கூர்ந்து செய்யும் போது அவர்களுக்கு விரதம் இருந்து அவர்களுக்காக ஒரு நாள் செலவழிக்கும் பொழுது அற்புதமான உயர்வுகள் கிடைக்கின்றது. இந்த ஆடி 18 என்று சொல்லக்கூடிய நாட்களிலே குழந்தைகளில் பள்ளிக்கூடம் சேர்க்கக்கூடியவர்களும் இதிலே சேர்ப்பார்கள். அந்த வகையிலே புதிதாக கல்யாணமானவர்களுடைய இந்த மாங்கல்ய சாணத்திலே பழைய மாங்கல்யம் அதாவது புதிதாக கட்டிய மாங்கல்யத்தில் இருந்து மற்றொரு மாங்கல்யத்தை மாற்றக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் கோயில்களுக்கு சென்று செய்வார்கள், மற்றொருவர் ஏரிகளிலே குளங்களிலே செய்வார்கள். அந்த வகையிலே சிறப்பான ஒரு அற்புதம் ஆடிப்பெருக்கு என்பது இந்த ஆடி மாதங்களிலே நடைபெற இருக்கின்றது. இந்த மாதங்களிலே உங்களுக்கு தனுசு ராசிக்கு 5-12 என்று சொல்லக்கூடிய மாங்கல்ய காரகனும் 9ஆம் இடத்தில் இருந்து அவர் அந்த ஆடி 18ஆம் தேதி அவர் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்ப்பார். வீடு வாசல் சொத்து சுகங்களை
அது மட்டுமல்ல, சுக்கிர பகவானும் 6-11 குடையவர் மாசைகளை சொல்லக்கூடியவரும் 11ஆம் தேதி ஆடி 11ஆம் தேதி உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு வர இருக்கின்றார். அவர் இங்கு குருவுடன் இணைந்து நல்லதொரு மாற்றத்தை தனுசு ராசிக்கு இந்த மாதங்களிலே 2ஆம் இடம் தனவாக்கு குடும்ப சானாதிபதி கேந்திர சாணத்திலே 10ஆம் இடத்திலே, அது மட்டுமல்ல 6ஆம் இடத்தை பார்க்கின்றது. 6-10 தொடர்பு என்பது தனுசு ராசிக்கு தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றம், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கு பூர்வ புண்ணியத்திலே, அதாவது 5ஆம் இடத்தை 5ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவான் பார்வையிடுகின்றார். அவருடைய 8ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கின்றது. 4ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றது. ராசியை குரு சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு ராசியிலே தொடர்பு இருக்கின்றது. மட்டுமல்ல, தொழில் காரகனுடைய சுயநட்சத்திரத்திலேயே சனி பகவான் பவனி உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்கள் தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்கள், படிக்கின்ற குழந்தைகளுக்கு நல்லதொரு படிப்புகளை கொடுக்கின்ற அளவிலே இந்த புதன் பகவான் சுய நட்சத்திரத்திலே ஆயில்ய நட்சத்திரத்திலேயே அவர் வக்ரமாக இருக்கின்ற இந்த மாதங்களிலே 2ஆம் தேதி ஆடி 2ஆம் தேதி புதன் பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். நவகிரக நாயகர்கள் பலவென்று அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த ஆடி மாதங்களிலே தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு தனவாக்கு குடும்பசானம் பலம் பெறுகின்றது. எடுக்கின்ற காரியங்கள் நல்லதொரு மாற்றம், தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள், வீடு வாசல் சொத்து சுகங்கள், குழந்தைகளின் நலன்களிலே நல்லதொரு மாற்றத்தையும், 6ஆம் இடம் வேலைகளிலே ஒரு சில அற்புதத்தை கொடுக்க போகின்றார். 6ஆம் இடத்ததிபதி கேந்திர சாணங்களிலே ராசியை பார்க்கின்ற வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கப்பெறுகின்றது. கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் உள்ளவர்களுக்கும் கண்டிப்பாக அதிலே ஒரு தீர்வு முயற்சிகளிலே எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகின்றது. கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதம் அங்கு நடக்கின்றது. 7ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்துக்கு 2லே இருந்து அவர் சுயநட்சத்திரத்திலே வக்ரமாக இருக்கின்ற அற்புதம் இங்கே புதன் பகவான் மறைந்து நிறைந்த பலனை தருகின்ற 2ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது சூரிய பகவானும் புதன் பகவானும் 2ஆம் இடத்தை பார்க்கின்றது. உங்களுக்கு சூரிய பகவான் தனுசு ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதி பாக்கியாதிபதி பலம் பெறுகின்ற அற்புதம் இங்கே புதன் பகவானுடன் இணைவுடன் இருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற இந்த மாதம் என்பது பிறக்கின்ற அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு ஆடி 18 என்பதும், ஆடி மாதம் 8ஆம் தேதி ஆடி அமாவாசை இருக்கின்றதும், 2ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்றதும், செவ்வாய் பகவான் ஆடி 13ஆம் தேதி உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்ற பயிற்சி கிரகங்களின் பயிற்சி, சுக்கிர பகவான் 11ஆம் தேதி 7ஆம் இடத்திலிருந்து குருவின் இணைவுடன் உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றார். அற்புதமான பலன்களை வாரி வழங்குகின்ற இந்த வாக்கு சாணம், குடும்ப சாணம், தொழில் வேலை அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்க இருக்கின்றது நேர்களே. அதுவும் வியாழக்கிழமையில் குரு பகவானுடைய அனுக்கிரகத்துடன் சுக்கிர பகவானுடைய அனுக்கிரகம், நவக்கிரக நாயகர்கள் பல என்று பளிச்சென்று இருந்து அற்புதத்தை அள்ளி கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது தனுசு ராசிக்கார நேர்களுக்கு பிறக்க இருக்கின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.